கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க பெருசா நார்த் கொரியா, சவுத் கொரியா, அப்புறம் இங்க இருக்கிற மிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ், இங்க இருக்கிற ஃபன் ஃபேக்ட்ஸ், இங்க இருக்கிற மித் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். பட் இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபன் ஃபேக்ட்ஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு இந்த வீடியோ வந்து ஒரு ஆன்லைனில் சர்ச் பண்ணியோ இல்லைன்னா கண்டென்ட்டை பார்த்தோ வேற எங்கேயும் பார்த்து இருக்கப்பட்ட வீடியோலாம் இல்லை. இன்னைக்கு நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 3 ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இந்த வீட்டில் நான் வந்து பேச போகிறேன். அண்ட் வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெதர். ஓகேங்களா? ஸோ லெதர் அப்படின்ட்டு வரும்போது நான் இன்னைக்கு வந்து ஒரு லெதர் கம்பெனிக்கு ஆடிட் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 லெதர் கம்பெனி ஆடிட் போயிருந்தேன். அந்த 3-4 லெதர் கம்பெனி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோட தோல் வரதுலேருந்து அது வந்து ப்ராடக்டாக மாதிரி வெளியே போகிற வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ். ஓகேங்களா? அது வந்து ஒரு கம்பெனியாக வந்து இருக்குது. வேறு நேம் ஆஃப் கம்பெனி தான். சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாப் ஒர்க் கொடுப்பாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு இந்த குவாலிட்டி வேணும், வாங்கி கொடுங்க, பண்ணி கொடுங்க, நான் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுக்குறேன், இதுக்கு நீங்கள் வந்து இதை இப்படி நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப் ஒர்க் அப்படின்னா சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போகிறீங்க, அங்கேயே அவங்ககிட்ட பேப்பர்லேயே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து ப்ராடக்ட் செல்லிங் வரும். ஜாப் ஒர்க் என்ன, நீங்கள் பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பேப்பர் எனக்கு பிரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினீங்கன்னா அது ஜாப் ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ ஜாப் ஒர்க்கில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுத்தோல் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ், ஆட்டுத்தோல் வந்து பார்த்தீங்களா, அது நல்லா வாஷ் பண்ணி ஒரு பெரிய உருளை மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போட்டு சுத்த விட்டு அப்புறம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அப்புறம் ஒரு கம்ப்ரெசரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி லெதர் வந்து அந்த ஷேப்புக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ராடக்ட் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ரெண்டாவது ப்ராசஸ் தான் ப்ரெஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வாஷ் பண்ணுறது, ப்ரெஸ் பண்ணுறது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அங்கே என்ன பண்ணுவாங்க, திருப்பி அதை ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணுவாங்க. அது வந்து டேனிங் சொல்லுவாங்க. ஸோ டேனிங் பண்ணிவிட்டு பயங்கரமாக அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு எடுத்து போவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயம் போடுறது. இப்போ சில லெதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆக்சுவலி லெதர் வந்து ப்ரௌன் கலர்லாம் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து அது மேலே இருக்கிற டேனிங், அந்த கலர்ஸ் தான். ஸோ லெதர்ஸ் ப்ளூ, டார்க் ப்ளூவில் இருக்கும், ப்ரௌனில் இருக்கும், பிளாக்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து லெதர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலரை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு பெரிய மிஷின் இருக்கும். அதில் அந்த லெதர்ஸை போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எந்த திக்னஸில் வேணும்னு செக் பண்ணுவாங்க. ஸோ சிலர் வந்து 5 mm திக்னஸ், 4 mm திக்னஸ், 3 mm திக்னஸ் அப்படின்னா அந்த திக்னஸ் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அந்த திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து அது வந்து துணி மாதிரி வெளியே வந்துடும். பெருசாக ஒரு துணி மாதிரி கிளாத் மாதிரி வெளியே வந்த அப்புறம் அதை வேற ஒரு கம்பெனிக்கு அனுப்பி அதை வந்து எந்தெந்த சைஸ்லாம் கட் பண்ணி ஷூவோ பெல்ட்டோ ஸ்லிப்பரோ அதை வந்து ப்ராடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் லெதரில் இருக்கிற ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில். ஓகேங்களா? வாட்டர் பாட்டில் அப்படின்னு வரும்போது நான் இந்த விரல் மட்டும் உங்களுக்கு காமிச்சா போதும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த விரல் கூட நம்ம காமிக்கலாம். இந்த விரல் கூட காமிக்கலாம். ஏன் அப்படி காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இந்த விரல் சைஸ் தான், இந்த விரல் சைஸுக்கு தான் ஒரு பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாட்டில் மேலே கேப்போடைய வால் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒரு வாட்டர் பாட்டில். ஒரு வாட்டர் பாட்டிலோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கில் ரா மெட்டீரியலாக வருது இந்த சைஸுக்கு தான். சரி கௌதம், இந்த சைஸ் வாட்டர் பாட்டில் என்ன ஒரு 200 ml வாட்டர் பாட்டிலா, 500 ml வாட்டர் பாட்டிலா? அதுதான் இல்லை. இந்த சைஸ் ஒரு வாட்டர் பாட்டிலோட இதுவை 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக வந்து மாற்றுறாங்க. இது வந்து ரொம்ப திக்னஸாக வரும். இதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிஷினரி இருக்குது. அந்த மிஷினரியில் அந்த ஃபுல் ரா மெட்டீரியல்ஸை கொட்டிடுறாங்க. அந்த மிஷினரி 3 பிக் பண்ணி லைனாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஃபுல் கம்ப்ரெஸ் கொடுத்து அந்த துண்டு இருக்கிற அந்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்கை பெரிய 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து மாற்றி கொடுக்குறீங்க. செம்மையாக இருந்தது அது பார்க்கறதுக்கே. அதுவுமே நான் இன்றைக்கி வந்து பார்த்துருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மூணாவது விஷயம்தான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் என்னடா இது இப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்பவே இதுவாகிட்டேன், பயந்துட்டு. அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்னென்னா, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ஆர்கானிக்னா நல்லதானே, கொஞ்சமாக நேச்சுரல் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் இங்கே ஆர்கானிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் கொடுக்குற தீவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீவனம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த லெதர் ப்ராசஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த லெதர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் லெதர் அந்த எடுத்து க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் போக மீதி இருக்கிற லெதர் வந்து வேஸ்டேஜாக இருக்கிற தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக வந்து பாயில் பண்ணி எரித்து ஒரு மாதிரி தூள் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து தான் தீவனம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த தீவனம் தான் இங்கே இருக்கிற கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் கொடுக்குறாங்க. அதனால அது எந்த ஹைப்ரிடாக இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்த்தேன். ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அதோட பெரிய ஷாக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு டைப் ஆஃப் இந்தியன் ப்ராடக்ட்னே வச்சுக்கலாம். இந்தியன் ப்ராடக்ட்டோ ஃபாரின் ப்ராடக்ட்டோ ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஹெல்த் மிக்ஸ் பவுடர். ஓகேங்களா? நம்ம நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்கிற ஹெல்த் மிக்ஸ் பவுடர். ஓகேங்களா? அதோட பேரை நான் சொல்ல விரும்பலை. அது வந்து எனக்கு வாய் வழியாக வந்த செய்தி தான், செவி வழியாக வந்த செய்தி தான்.
என்னன்னா நான் இந்த தீவனம்னு ஒரு ப்ராடக்ட் சொன்னேன்ல, அந்த ப்ராடக்டை அந்த பர்டிகுலர் ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்கும் யூஸ் பண்ணுறாங்க சம் பார்ட் ஆஃப் போர்ஷன் அப்படின்றத அந்த கம்பெனியோட ஓனர் சொன்னதா எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு வந்து தெரிய வரல. அதுக்கு பின்னாடி ஏதாவது நேச்சுரல் சம்திங் லைக் தட் இருக்கா இல்லையான்னு தெரிய வரல. பட் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியும் போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் இங்கே உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் எந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வாங்கி குடிக்கிறதா இருந்தாலும் தயவு செய்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நம்மளால் பார்த்துன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இன்க்ரீடியன்ஸ் வந்து கால்சியம் இவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் இவ்வளோ இருக்குது, விட்டமின் இவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் போடுவாங்க. தவிர இந்த ப்ராடக்ட் போடுறோம் அப்படின்றது மிக்ஸ் பண்ணுறதை சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி சொன்னால் கொஞ்சம் ஒரு வேலை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.